தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். மண்ணின் முகவரியை மாற்றிய திமுக தமிழ்நாடு நாளில் ஸ்டாலின் பெருமிதம். சுதந்திரத்துக்கு பின் மெட்ராஸ் மாகாணம் என இருந்த தமிழகத்தின் பெயர் 1967 ஜூலை 18 தமிழ்நாடு என மாற்றப்பட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் பெற்றது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என 2021 முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி இன்று தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். திமுக எனும் இயக்கம் ஆட்சி பொறுப்பேற்றதால் இம்மண்ணின் முகவரியின் முதல் வரியே மாற்றம் பெற்றது. தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஆண்டாண்டு காலமாய் நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள் என தெரிவித்துள்ளார். நெல்லையில் மாணவன் விபரீத முடிவு, தனியார் பள்ளி பஸ் மீது குண்டுவீச்சு. நெல்லை வீரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவனை ஆசிரியர் கண்டித்ததாக தெரிகிறது. பெற்றோரை பள்ளிக்கு அழைத்து வருமாறு கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலில் மாணவன் கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வரும்போது பூச்சிக்கொல்லி மருந்து குடித்துவிட்டு வந்துள்ளார். பள்ளி வளாகத்திலேயே மயக்கமடைந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று மாலை இறந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவனின் உறவினர்கள் வீரவநல்லூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதையடுத்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கலைந்து சென்றனர். இந்நிலையில் நள்ளிரவு மாணவன் படித்த தனியார் பள்ளி பஸ்கள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் 2 பஸ்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக மாஜி எம்எல்ஏ வீட்டில் ரெய்ட், சொத்து வழக்கில் போலீஸ் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்தவர் சத்யா பன்னீர்செல்வம் 2016 முதல் 2021 வரை அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர். இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சத்யா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் அவரது வீட்டில் இன்று தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். அதிகாலை முதல் இந்த சோதனை நடக்கிறது. சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் நகரமன்ற தலைவராக இருந்தவர். அவர் அதிகாரத்தில் இருந்தபோது ஊழல் செய்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இவரது வீட்டில் ஏற்கனவே சோதனை செய்திருக்கின்றனர். இப்போது சத்யா மீது பதிவு செய்த சொத்து குவிப்பு வழக்கு அடிப்படையில் சோதனை நடப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வட்டாரம் கூறியது. மதமாற்றத்தில் அள்ளிய பல 100 கோடி சங்கூர் பாபாவின் சொத்துகள் பறிமுதல். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ பகுதியில் இந்து அமைப்பு ஒன்று தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சியை இந்த மாத தொடக்கத்தில் நடத்தியது. இஸ்லாம் மதத்துக்கு மாறிய மக்கள் பலரும் தாய் மதமான இந்து மதத்தை மீண்டும் தழுவினர். அவர்களில் பலர் மேடையில் பேசும்போது அதிர்ச்சிகரமான விஷயத்தை கூறினர். அதாவது ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபாதான் தங்களை மூளைச்சலவை செய்தும் பணத்தை வாரி இறைத்தும் மதமாற்றியதாக கூறினர். இந்த விவகாரம் போலீசுக்கு போனது. விசாரணையில் ஜமாலுதீன் மதமாற்றம் செய்தது தெரிய வந்தது. அவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணை பின்னணியில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணம் ஜமாலுதீனிடம் புழங்கியிருப்பது தெரிய வந்தது. வெளிநாடுகளில் இருந்து அவருக்கு கொட்டியது. ஆரம்பத்தில் தர்கா முன்பு வளையல் மற்றும் தாயத்து விற்று வந்த சங்கூர் பாபா பல 100 கோடி மதிப்பிலான சொத்துகள் இருப்பது திடுக்கிட வைத்தது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பல கோடி மதிப்பில் நிலம் வாங்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரியும் இருக்கிறது. மதரசாவும் நடத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேல் சொந்த ஊரில் ஆடம்பர பங்களாவையும் கட்டியிருந்தார். ஏராளமான கார்கள் அவரிடம் இருந்தன. வெளியே துறவி போன்று வேஷம் போட்ட சங்கூர் பாபா உண்மையில் தனது குடும்பத்தினர் கூட்டாளிகளுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்போது எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் சங்கூர் பாபா தொடர்புடைய 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் 12 இடங்களிலும்
மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள பந்த்ரா, மஹீம் ஆகிய 2 இடங்களிலும் சோதனை நடந்தது. சங்கூர் பாபாவுக்கு சொந்தமான மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்த 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லி, பெங்களூருவில் 60 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் அடிக்கடி நடக்கிறது. இன்று 20 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் போலீசார் சோதனை நடத்தினர். மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிய இமெயில் முகவரியை கைப்பற்றிய போலீசார் சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் விசாரணையை தொடங்கினர். இதேபோல பெங்களூருவில் உள்ள 40 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். மிரட்டலை அடுத்து பள்ளிகளில் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சோதனை நடத்தினர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பதை கண்டறியும் முயற்சி நடக்கிறது. அம்மன் கோவில்களில் அலைமோதும் பக்தர்கள். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில்களில் அதிகாலை 2 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பெண் பக்தர்கள் அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு பக்தர்கள் அலகு குத்தி பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடக்கிறது. வந்தே பாரத் ரயில்களின் முன்பதிவில் புதிய வசதி. தெற்கு ரயில்வேயில் தற்போது 11 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மற்ற விரைவு ரயில்களை விட வேகமாகவும் சொகுசாகவும் இருப்பதால் பயணியரிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. விரைவு ரயில்கள் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் வரை காலியிடங்கள் இருந்தால் அவற்றில் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. இதற்கிடையே ரயில்களில் காலியாக உள்ள இருக்கைகளின் விவரங்களை பயணியர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேம்படுத்தப்பட்ட நடப்பு முன்பதிவு வசதி ஏற்படுத்த தெற்கு ரயில்வே திட்டமிட்டது. அதன்படி குறிப்பிட்ட சில வந்தே பாரத் ரயில்களில் கடைசி 15 நிமிடங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய நடப்பு முன்பதிவு வசதியானது எழும்பூர், நாகர்கோவில் எழும்பூர், கோவை கர்நாடகா மாநிலம் பெங்களூரு கண்டோன்மெண்ட், கர்நாடக மாநிலம் மங்களூரு, கேரள மாநிலம் திருவனந்தபுரம், சென்னை, ஆந்திர மாநிலம் விஜயவாடா உட்பட 8 வந்தே பாரத் ரயில்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வழித்தட நிலையங்களில் வந்தே பாரத் ரயில்கள் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் வரை ஆன்லைன் வழியாகவும் டிக்கெட் கவுண்டரிலும் நடப்பு முன்பதிவு செய்யலாம். ரயில் ஒவ்வொரு நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாகவும் காலி டிக்கெட் நிலவரம் பெற்று பயணியர் முன்பதிவு செய்யலாம். முதல் கட்டமாக இந்த வசதி வந்தே பாரத் ரயில்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மற்ற விரைவு ரயில்களிலும் இந்த வசதி படிப்படியாக கொண்டுவரப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர். வீடியோ ஆதாரம் தெளிவாய் இருக்கு. சிறுமிக்கு மாந்தோப்பில் கொடுமை. காமுகனை பிடிக்க திணறும் போலீஸ். திருவள்ளூரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். ஆரம்பாக்கத்தில் இவரது பாட்டி வீடு உள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் அங்கு செல்ல கிளம்பினார். ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக தனியாக நடந்து சென்றார். மதிய நேரம் என்பதால் ரயில் நிலையம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லை. அப்போது சிறுமியை 25 வயதுடைய வாலிபன் பின்தொடர்ந்து சென்றுள்ளான். அந்த இடத்தில் ஆட்கள் யாரும் இல்லாததால் சிறுமியை பலவந்தமாக மாந்தோப்புக்குள் தூக்கிச் சென்றான். பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளான். சுதாரித்த சிறுமி அவனது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பியுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து பாட்டியிடமும் உறவினர்களிடமும் சிறுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சிறுமியை அருகில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர். நடவடிக்கை எடுப்பதில் ஆரம்பாக்கம் போலீசார் காலதாமதம் செய்ததால் சிறுமியின் உறவினர்கள் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீயிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அவரது தலைமையில் விசாரணை நடக்கிறது. சிறுமியிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அப்போது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் ஹிந்தியில் பேசியது தெரியவந்தது. சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளில் சிறுமியை வாலிபர் தூக்கிச் சென்றது பதிவாகியுள்ளது. ஆனால் சம்பவம் நடந்து 5 நாட்களாகியும் காமுகன் பதுங்கியிருக்கும் இடத்தை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை. ஆரம்பாக்கம் மற்றும் ஆந்திர மாநில எல்லைகளில் பதிவாகியுள்ள சிசிடிவி பதிவுகளும் ஆய்வு செய்யப்பட்டது. தெளிவான வீடியோ ஆதாரங்கள் கிடைத்த பின்னரும் துப்பு துலக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர்.